ஹலோ ஹாபிஸ் 3D பிரிண்டர் வாங்கினப்போ நிறைய 3D பிரிண்டட் ஆர்சி ப்ராஜெக்ட் போடுவேன் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் ஆர்சி போர்ட் செய்ய போகிறோம். ஆர்சி போர்ட்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டாக போட்ட ஸ்க்ராட்ச் பில்டு ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஆர்சி போர்டு தான். அதை நான் ஓட்டி பார்க்குறப்போ பயங்கர ஃபன்னாக இருந்தது. இந்த வீடியோவும் கண்டிப்பாக அதே மாதிரி நல்ல ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், பிரிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி நான் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். இது பிரிண்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு. ஒரு இந்த பார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஓடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 நாள் ஆச்சு. ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிஎல் ஃபைல்ஸ் வேணும் பார்த்தீங்களா. இது எல்லாமே மேக்கர்ஸ், அவங்க பேர் என்ன, அந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா மேக்கர் வேர்ல்ட். 3D பிரிண்டர் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை இந்த வெப்சைட்டும் நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதே மாதிரி நிறையா உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, என்னென்ன டூல்ஸ் தேவை, நான் எந்த க்ளூ வச்சு இதை ஒட்ட போகிறேன், இதெல்லாமே இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட் மோட்டரு, இது யூஸ் பண்ண போகிற மோட்டர் பார்த்தீங்கன்னா 2205 2300 kV 4S மோட்டர். ஓகேங்களா, நம்ம 16 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுத்துக்கலாம். நம்ம FPV மோட்டரோட இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இந்த பில்டுக்கு இதுவே போதும். காம்போனன்ட்ஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா 51466 ஜெம் ஃபேன். இதை வந்து நான் FPVக்காக தான் வாங்கினேன். மோட்டரில் மவுண்ட் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லைட் எரியும். ஸோ ஈவினிங்லாம் ஓடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். சர்வோ மோட்டர், இதுக்கு வந்து மெட்டல் கியர் சர்வோ நான் யூஸ் பண்ணுறேன், MG90. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேட்டரி 18650 2800 mAh பேட்டரி. இது நம்மளே ரெடி பண்ண பேட்டரி தான், 4S பேட்டரி. நமக்கு ரன்னிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர், நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த ரேடியோ மாஸ்டர் பாக்கெட், இந்த டிரான்ஸ்மிட்டர் தான். இதோட கேசிங் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதனால் இது எல்லாத்தையும் நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சின்ன வாட்டர் இருக்கும், இங்கேயும் ஒரு 3D பிரிண்ட் போடணும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு இதோட ரிசீவர் வந்து இதுவும் ELRS ரிசீவர் தான். டிரான்ஸ்மிட்டரும் ELRS டிரான்ஸ்மிட்டர் தான். இது வந்து யூஸ்வலாக FPVக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிட்டரு. அது நீங்கள் வந்து இதில் எந்த ஆர்சி ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதை பற்றி ELRS பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் ELRS தான். ELRஸோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரேஞ்ச் கிடைக்கும். இது வந்து 5 சேனல் PWM ரிசீவரு. யூஸ்வலாக FPVயோட ரிசீவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சின்ன சிப்பு மட்டும்தான் இருக்கும். PWM ரிசீவர்னால உங்களுக்கு சர்வோ இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ESC. இது வந்து ரெடி டு ஸ்கை 40 amps ESC. இது வந்து 2 to 6S பேட்டரி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வரும், அந்த டேமேஜில் நான் வந்து ஹீட் ஷ்ரிங்கை மாற்றிட்டேன். சரிங்களா, நீங்களும் கரெக்டாக நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. 4S சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. மினிமம் ஒரு 30 to 40 amps AC இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். ஓகே, இந்த பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M3 ஸ்க்ரூஸு M2 ஸ்க்ரூஸ்லாம் தேவைப்படும். அதனால் இது எல்லாமே நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மு வேணும்ல, நம்ம வந்து 3D பிரிண்டர்லாம் ஓட்டுறதுக்கு. EVO பாண்ட் அப்படின்னு இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர். நீங்கள் கம்மு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக அது வந்து ஒட்டிக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ஃபெவிக்விக்கோ இல்லை போஸ்டர் கம்முன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க, இதுதான் மிடில். இந்த லைட்டாக ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி வரணும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு அப்புறம் கம்மு போடுவோம். இப்போது 2 பாடியுமே கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது பாடி ரெடி. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிடலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா டோரோட லாக் வரும்.
ஸோ இங்கே ஒரு கேப் இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ் இருக்கும். இந்த கேப் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ நான் யூஸ் பண்ணுறேன். வேறு ஸ்க்ரூ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து உங்களுக்கு லாக் ஆகாது. அதனால் ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ போடுங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட ஃப்ளாட் ஹெட்லாம் இல்லை அப்படின்னா கம்மை போட்டு ஒட்டிடுங்க. ஃபெவிக்விக் போட்டு அதையும் நீங்கள் ஒட்டிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ உட்காந்துச்சா, இதுதான் அந்த டோரோட டாப் லைட்டு. இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்டு இது வந்து ஒட்டக்கூடாது. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பீஸ் நான் வந்து வேறு கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை மேலே வச்சுட்டு சரி இந்த லாக் அதில் வச்சுட்டு கரெக்டாக அந்த பீஸை இது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை அமுத்துனா லாக் ஆகுதா? கம் அப்ளை பண்ணி ஸ்டெடியாக பிடிச்சிக்கோங்க. ஃபிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டோரை ஹோல்ட் பண்ணுற கிளாம்ப்பு, இதான் வந்து பட்டன் ஹெட் ஸ்க்ரூ, இது போட்டுக்கிறேன். இதுதான் என்கிட்ட நிறைய இருக்குது. பக்கா. இது இல்லாமல் இன்னொரு வேலை இருக்குது. இந்த மாதிரி வாசர் வந்து நான் டிபியூவில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பாருங்கள் அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள், ரப்பர் மாதிரி. அவன் டிசைனில் அந்த ஃபைலில் கொடுத்துருப்பான். நீங்கள் ஜஸ்ட்டு டிபியூவில் பிரிண்ட் எடுத்தால் போதும். ஓகேங்களா? இந்த வாசர் வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸை ஃபிட் பண்ணோம். இதுதான் அந்த மேலே உள்ள பீஸு. மோட்டாரு, ஏசி கீழே வரும், அப்புறம் சர்வோ மோட்டாரு. ஓகேங்களா? மோட்டார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்குது. அது உங்களுக்கு இந்த 2212 மோட்டரில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இதை வாங்கியிருந்தவங்களுக்கு தெரியும். இதில் தான் நம்ம வந்து இதை மவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க தள்ளி தள்ளி. இது போய் இது தான் உட்காரும். நார்மல் மோட்டர் டைரெக்டாக நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியாது. அதுவும் நல்லது தான். உங்களுக்கு ஏதாவது ஒன்றா டக்குன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மோட்ரு வாங்காமல் டேரெக்டாக 2212 மோட்டரே வாங்கிக்கோங்க. நான் அதை டிஸ்பிளேயில் காட்டுறேன். இது யூஸ்வலாக பனானா கனெக்டர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பானுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆதாம் ஏவாரில் வந்து ஆர்சி போட் ஓடுறப்போ அந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ணாங்க. அது என்கிட்ட இல்லை. அதனால் இந்த மாதிரி 3-in-1 கனெக்டர் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே கனெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து இது அழகாக உள்ளே வந்துச்சா, இதை இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே இறக்கிட வேண்டியதான். இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கா, இதில் வந்து சுவிட்சு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இந்த 12mm சுவிட்சு, டாகல் சுவிட்ச் ஒன்று இருந்தது. இது 3-way சுவிட்சு. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் இப்படி 1-way சுவிட்ச் மாதிரி தான் போடணும். இது வந்து 3 பொசிஷன் சுவிட்சு. நீங்கள் வரும் 1 2 இப்படி வரும். அதனால் இதில் மிடில் போட்டால் தான் ஆஃபு. நீங்கள் வந்து 2-way சுவிட்ச் மாதிரி வாங்கிக்கோங்க. இது கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போகுது. நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு டாகல் சுவிட்ச் வாங்குறப்போ இதை நான் தெரியாமல் வாங்கிட்டேன். கடைசியில் இதுக்கு யூஸ் ஆகுது. சரி, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் நான் எதில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இஏசிலேருந்து பேட்டரிக்கு போகுதில்ல, ப்ளஸ் ஒயர் எடுத்து நான் இதில் கனெக்ட் பண்ணி இன்னொன்று வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது நான் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே, 5mm பட்டன் ஹெட் ஸ்க்ரூ போடுறேன். நைஸ். நெக்ஸ்ட்டு சர்வோ. இது வந்து சர்வோ கூட வர ஃபிலிப் ஸ்க்ரூ. கேப் இருக்க மாதிரி இருக்குது. நான் அதை வந்து தெரிந்து பார்த்தீங்களா, அங்கே கேப் இருக்குது. ஹார்ட் க்ளூ கன் மாதிரி போட்டு நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த 7000 T7000 இந்த க்ளூ இருக்குது. இந்த மொபைல் டிஸ்பிளேலாம் ஒட்டுவாங்கள்ல, அதை நான் அப்படி வந்து சுற்றி போட்டுக்கிறேன். தண்ணி உள்ளே சுத்தமாக போயிடக்கூடாது. போட்டு அதுக்கப்புறம் இந்த வாசரை போட்டு லீக் ஆகும்னு சொன்னல, அதில் வந்து இதை க்ளூவை போட்டுடலாம். கொடுத்துருவோமா?
ஈஸியில் வந்து டபுள் சைட் டேப் தான் ஒட்ட போகிறேன். ஸோ சிம்பிள். இதே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர் நான் வந்து கனெக்ட் பண்ணுறப்போ கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸ்னு பார்த்துக்கிட்டேன். மோட்ரு வந்து கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் மோட்ரு. அதனால் அந்த மாதிரி இது எல்லாமே நான் வந்து சால்டிங் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம பார்த்துக்கணும். இந்த வாசர் இருக்குல்ல, இந்த வாசருக்குள்ளே எவன் கீழே போகிறானோ எல்லாத்தையும் உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு வச்சா ஒயர் ஸ்க்ரூ போடுற இடத்துல எதுவும் வராமன்னு பார்த்துக்கிறேன். பார்த்திங்களா வந்திருக்கு. 8 mm ஸ்க்ரூ நான் போட போகிறேன். எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். ஏதாவது மிஸ் பண்ணனா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசீவரையும் பேட்டரியையும் நான் ஃப்ரண்ட்டில் தான் வைக்க போகிறேன். ஓகே கைஸ், பர்ஃபெக்ட் ஃபிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை ஒட்டுறதுக்கு மறந்துட்டேன். இது அப்புறம் இந்த பக்கமும் கீழே 2 ஸ்டாண்ட் ஆஃப் வரும். ஓகே, சர்வோவையும் ஹானையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா புஷ் ராடுக்கு நான் ஒரு சைக்கிள் ஃபோர்க் இருக்குல்ல, இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல வந்து த்ரெட் இருக்கும். அப்புறம் இந்த ராடு கனெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வாங்கியிருக்கேன். இது 3D பிரிண்டர் கிடையாது, ரெடிமேடாக இருக்குது. 12.5 சென்டிமீட்ரு கரெக்டாக அங்கே வச்சு இது நான் வந்து இந்த இடத்துல பெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எல் ஷேப்பில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சர்வோ ஹானுக்குள்ள அது நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது, அதனால் கேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். ஓகே, பேட்ரி மவுண்ட் பண்ணுறதுக்கு இங்கே எந்த மாதிரி ஸ்லாட் எதுவுமே கொடுக்கல, மவுண்ட் எதுவும் கொடுக்கல. வந்து பேட்ரி வந்து சும்மா வச்சிட்டோம்னா ஆட ஆரம்பிச்சிடும். நான் வந்து இந்த மாதிரி 2 சின்ன பீஸ் பிரிண்ட் எடுத்திருக்கேன். பேட்ரி வைக்கிற பொசிஷனை கரெக்டாக சென்டராக வச்சுட்டு உள்ளே இருக்க ப்ளக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பெரிய ப்ளக்காக கொடுத்துருக்கலாமோ லென்த்தாக. அதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு வெல்க்ரோ ஸ்ட்ராப் அப்படியே போட்டால் போதும். பேட்ரி ஆடாமல் இருக்குதா. நெக்ஸ்ட்டு ரிசீவரில் இது வந்து சர்வோவோட கேபிள். இது வந்து சேனல் 1ல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு த்ராட்டில் வந்து சேனல் 3. ரிசீவரை வந்து ஒரு டபுள் செட் டேப் போட்டு இந்த இடத்துல ஒட்டிடுறேன். ஆண்டனா வெளியே வருதா.
இதுதான் வேணும். இதை வச்சு நம்ம ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டாம், ஆண்டனா மடங்கிடும். அதனால் லைட்டாக வச்சு விட்டாலே போதும். ஆண்டனா வெளியே இருக்கா, இது வந்து பெட்டர். இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆண்டனா உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சேஃப்டிக்கு கொடுத்துக்கிறேன். இப்போது கனெக்ட் பண்ணோடனே ஏசிலேருந்து சவுண்ட் வருதா மோட்டருக்கு? இப்போ பாருங்கள், நான் தாத்தில் கொடுக்குறேன். சவுண்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்வோ லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ரொப்பலரை மாட்டிடலாம். இது வந்து ப்ரொப்பலர் நமக்கு இதுதான் ஃப்ரண்ட் டைரக்ஷன். ஆனால் இதை வந்து இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. மோட்ரு வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அதனால் நமக்கு லீடிங் எட்ஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். எந்த டைரக்ஷனில் ப்ரொப்பலர் சுற்றுதோ அங்கே தான் வந்து லீடிங் எட்ஜ் இருக்கணும். சரிங்களா? நட்டு வந்து ப்ராப் டூலில் போட்டுறேன். போட்டுட்டு லைட் எரியுதா? ஓகே கைஸ், தலைவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். இது வந்து மாம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரி, செம்ம பெரிய ஏரி. இந்த இடத்த வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். காற்று வேறு ரொம்ப அடிக்குது. ஸோ உடனே நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரோன் பைலட்டும் இருக்கார். இங்கே வந்து க்ரீன் ஜோன் தான், அதனால் ட்ரோன் எல்லாமே ஃப்ளை பண்ணலாம். ஓகே, தண்ணியில் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. ரடரை செக் பண்ணிடலாமா? ரைட்டு, சரி, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, பயங்கர பவராக இருக்கிறான். ஒரு தடவை கீழே விட்டு பார்ப்போமா? காற்றடிக்கிறதுனால பயமாக கஷ்டப்படுது, திரும்பவே முடியல. அது அப்படியே காற்று அங்கேருந்து இங்கே அடிக்குது. அதனால் அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் போகுது. பாருங்க, நான் ஃபுல்லாக திரும்பி இருக்கேன், ஆனால் திரும்ப மாட்டேங்குது. நான் ஃபுல்லாக த்ராட்டில் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் கொடுத்தேன்னா அந்த காற்றுலேயே அது வந்து திரும்புது. ஸ்லோவாகவே ஓட்டுறேன், பயமாக இருக்குது. பின்னாடி மரம் பார்த்து ட்ரோன் ஃபாலோ பண்ணுறாரு. போட்டு வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு எனக்கு தெரியல. மூழ்குதா? இங்கேருந்து பார்க்குறப்போ ஓகே மாதிரி தான் தோணுது, தெரியல. முழுனாலும் பரவாயில்ல, கண்டென்ட் முடிஞ்சா போதும். போது அந்த அலைக்கு அப்படியே எப்படி குதிக்குது பாருங்க. சூப்பர் ப்ரோ, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த பக்கம் கொண்டு வரதே கஷ்டமாக இருக்குது. உள்ளே ஸ்பான்ச்சை திணிச்சு விட்ருக்கலாமோ? இன்கேஸ் முழுகினாலும் பயங்கரமாக ஒரு ஜம்ப் பண்ணுச்சுங்க. தெர்மோகோல் மாதிரி உள்ளே திணிச்சு விட்டுருந்தோம்னா இன்கேஸ் முழுகினாலும் மிதக்கும், போய் அதை எடுத்துக்கலாம். உள்ளே தண்ணி போன மாதிரி தெரியலையே. பக்காவாக இருக்குது, உள்ளே தண்ணி போல். ஓகே கைஸ், இப்போது
நம்ம தம்பியோட கேமரா நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். அதில் வந்து நம்ம இதில் மவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி அலை வந்து மேலே மேலே வர்றதுனால போட்டும் மேலே மேலே குதிக்குது. அதனால் கேமரா வந்து கழண்டு போகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கீழே இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு நான் அப்படியே டேக் அடிச்சிடுறேன். இந்த சேருக்கு ஒரு டிசைன் கொடுத்ததுனால ஏன் சேர் நான் ஓட்டாமல் விட்டேன்னா அதான் காரணம். இந்த கேமராவை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த சீன். அந்த மாதிரி எடுத்துருவோமா? வந்து ஜஸ்ட்டு டேக் அடிச்சுக்கிறேன். மோட்ரு மேலேயும் தண்ணி போட்டால் ஒன்றும் ஆகாது. கேமரா எப்படி? ஓகே காய்ஸ், செக் பண்ணிடலாம். கேமரா வியூ எப்படி இருக்குன்னு தெரில, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமராவில் பார்ப்பீங்க அந்த அலை எப்படி அடிக்குது பாருங்க. ஐயோ சுற்றிட்டேன். கொஞ்சம் பக்கத்துலேயே ஓட்டுறேன். மூழ்கினாலும் நடு குளத்தில் மூழ்கிச்சுன்னா கஷ்டம். அது பாருங்கள், அது பாருங்கள். சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஸ்பீட் கொடுக்கல, பயமாக இருக்குது. இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க, என்ன ஸ்லோவாக ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு நாள் இந்த அலை இல்லாமல் இந்த ஏரி வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோ தூரம் போயிட்டே இப்போ திருப்பி தான் கஷ்டம். ட்ரோன் ஷாட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கேமரா ஓனர் இப்போ பயத்தில் நிற்கிறான். எப்படி கேமராவில் தண்ணி தெளிச்சது பார்த்தீங்களா? நண்பர்களே, கேமரா காப்பாற்றியாச்சு. அந்த இடத்துல சரியான காற்று, அதனால் ஸ்பீடை ஓட்ட முடியல. பயமாக இருக்குது, எங்கேயாவது தள்ளி கொண்டு போயிடுச்சுன்னா. அதனால் பார்த்தீங்களா, ஒரு கல்குவாரிக்கு வந்திருக்கோம். இங்கே அந்தளவுக்கு காற்று இல்லை, சூப்பராக போகும். சூப்பர். இங்கே வந்து நமக்கு எங்கேயாவது போனால் கூட அந்த பக்கத்துலேருந்து எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரி தான் பிரச்சனை. நண்பர்களே, ஜஸ்ட்டு 40% த்ராட்டில், வெறும் 40% த்ராட்டிலில் தான் போயிட்டுருக்கு. இதுக்கே ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறான். நான் வந்து 8 போட போகிறேன். சரியாக வரல. ஒரு லாங்கான 8 போடும். டக்குன்னு திரும்பி லைட்டாக கொடுத்தா கூட. சூப்பர் 8. இல்லை 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 இல்லை, இவ்வளோ இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டேன் பாருங்கள். நான்
என்ன ப்ரோ ட்ரோன் ஷாட் போடலன்னு கேட்காதீங்க. ட்ரோன் நண்பருக்கு வந்து வேறு வேலை வந்துடுச்சு. கேமராமேனோட கையெலாம் பரங்குது. நம்ம ஒரு ரவுண்டு நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். பக்கா உள்ளே சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போது பில்டு வந்து சக்ஸஸ். ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு. இதே ப்ராஜெக்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சைஸ் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சர்வோவோட மவுண்ட்டு அப்புறம் மோட்டரோட மவுண்ட் மட்டும் நீங்கள் கேடில் இந்த ஃபைலில் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் டிசைன் மாற்றி நீங்கள் என்ன மோட்டர் போடுறீங்களோ அதோட மவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான 3D பிரிண்டட் ப்ராஜெக்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.